அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வாழைப்பூ கூட்டை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சிம்பிளாக செம டேஸ்டியாக ஒரு வத்த குழம்பு ஒன்று பண்ண போகிறோம். இந்த வாழைப்பூ கூட்டுக்கு கரெக்டான காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வத்த குழம்பு. அதில் நம்ம என்னென்ன சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனா, இதில் சின்ன வெங்காயம், வெண்டைக்காய், தக்காளி, அதில் பூண்டும் நம்ம அரைச்சி விட்டு ஒரு சூப்பர் டேஸ்டியான வத்த குழம்பு பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த வத்த குழம்பு பண்ணுறதுக்கு நாம் முதல்ல கத்திரிக்காய் இது போல் நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் சொன்ன மாதிரி வெண்டைக்காய், தக்காளி, பூண்டு வதக்கிறதுக்கு, கருவேப்பிலை தாளித்து கொட்டுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயத்தை நாம் நல்ல சின்ன சின்னதாக ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இப்போ கடைகளில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று விற்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த காயை போட்டு ஒரு கயிறு மாதிரி இருக்குது, அதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங்கு அந்த பிளேடு என்ன பண்ணுது, மிக்சி மாதிரி உள்ளே இருக்கிறத அரைக்குது. மேனுவலாக நம்ம பண்ணக்கூடியது. இப்போது இது மாதிரி நீங்களும் வாங்கி வச்சுக்காங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம இந்த வத்தக்குழம்பு ஹோட்டல் டேஸ்ட்டில் பண்ணுறதுக்கு தக்காளி, மிளகாய் வத்தல், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் மிளகு, சீரகம், மல்லி அதாவது தனியா, இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். அதில் இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு, வெந்தயம், பூண்டு, அடுத்ததாக நம்ம கத்திரிக்காய் போடுறோம். கத்திரிக்காயும் போட்டு நல்ல வதக்கணும். வெங்காயத்தை கடைசியில் போட்டால் போதும். இப்போ அடுப்பு பெருசாக வச்சுட்டு இந்த காய் எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ இந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிய பிறகு நாம் இதில் சின்ன சின்னதாக ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்குறோம். இதே மாதிரி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா ஹோட்டலில் நாம் சாப்பிடக்கூடிய வத்தக்குழம்பு அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இது வரும். இப்போ இதில் நாம் ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளி கரைசலை அதில் ஊற்றுறோம். இது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த கரைசல். இஞ்சி, பூண்டு, தக்காளி, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதில் போட்டு நல்ல ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா போதும். இந்த வத்த குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இதில் நாம் உப்பு சேர்க்குறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா போதும். இந்த வத்த குழம்பு ரெடி ஆகிடும், சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். ஒரு கிளறி விட்டு நல்லா கொதிக்க வைங்க.